refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ் கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா, வெல்கமிங் கள்ளக்கண்ணாடி ஃபேன்ஸ் டு ஆர். எத்தனை ஆறு விழுந்துச்சு, அதுல எத்தனை பால் உங்க வீட்டுக்குள்ள வந்து விழுந்துச்சு இந்த தடவை கரெக்டா தெளிவா சொல்லுங்க சார். இதுல வீடு காலி பண்ணிட்டேன். இது கடுப்பையாவது அண்ணா பாரு மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு பால் உள்ள வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் உள்ளுக்குள்ள பால் கேம்னு நாடும் ஒரு பேக் உள்ள இறங்கி அந்த மாதிரி ஆட வேண்டியது அவ்வளவு வருது டிவியா. சார் சூப்பர் சார். ஆர்ஆர் vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருந்திருக்குது. தூங்கி வழிஞ்சு 11:30 மணிக்கு ஐயோ இதை பேசி முடிச்சுட்டு போயிடலாம்டா அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம நம்மளை எனர்ஜெட்டிக்கா வச்சதுக்கே இந்த 4 டீமுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 4 வணக்கம் வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது சில படம் வந்து இந்த ஆடுகளம் மாதிரி படம்லாம் இன்டர்வெல்லே கிளைமேக்ஸ் வந்துடும். அந்த மாதிரி முதல் மேட்ச் ரொம்ப ரொம்ப ஹைப்பர் ஆயிடுச்சா, அதனால இவங்க 6 அச்சை விட ரொம்ப சாதாரணமானது. சூரியவம்சி தவிர மீதி பயங்கர இம்ப்ரெசிவா இல்லை. சூரியவம்சி அண்ட் அஃப்கோர்ஸ் இஷான் கிஷன் அது ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி மீதி பேர் அடிச்சலாம் நார்மலா இருந்தது. இவங்க 2 பேரும் அட்ராக்டிவா இருக்கு அடிக்கும் போது. பட் த ஹோல் டே நீங்க பார்த்தா அந்த 2 மேட்ச் சேர்த்து சம்மப் பண்ணா டே ஃபுல் ஆஃப் ரன்ஸ், அருவி மாதிரி ரன்னு பொங்குது, ரன்னு அருவி மாதிரி கொட்டுது. அதே சமயத்துல கேட்சை கொட்டுறாங்க இவங்க, கீழே தண்ணி குப்பையை கொட்டுற மாதிரி கேட்சை ஃபீல்டர்ஸ் கொட்டுறாங்க. இந்த பக்கம் ரன்னு கொட்டுது, இங்க வந்து குப்பையை கொட்டுறாங்க. அப்புறம் இது குப்பையை வந்து கேட்சை வந்து குப்பையா கொட்டுறாங்க. டே ஃபுல் ஆஃப் இன்ஜுரிஸ். அது ரொம்ப பரிதாபமான இன்ஜுரி இங்கிட்ட இருக்கு. பிகாஸ் அவர் மேட்சை கூட மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு அவர் போலிங்ல. அண்ட் டு எண்ட் வித் கிளைமேக்ஸ் ஹாரபிள் கேப்டன்சி. ஃபுல் கிரெடிட் டு மிஸ்டர் ரியான் பராக். டெஃபினெட்லி ரியான் பராக் கேப்டன்சியை பார்க்கும்போது எனக்கு நினைச்சிட்டு ஆஹா இன்னைக்கு ஜாலியாக ஒரு 5 நிமிஷம் இதை பற்றி அவர்கிட்ட கேட்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதை பற்றி நான் வரேன் சார். பிஃபோர் தட் சூரியவன்ஷி இவரை பற்றி மட்டுமே ஒரு வீடியோவா பேசலாம்னு ஆசையா இருக்கு. பட் இருந்தாலும் சொல்லுங்க சார், சூரியவன்ஷி என்ன அடி சார் இது? ஆமா, the youngest baby in the cradle to be entitled for who's entitled for பத்மஸ்ரீ அவார்ட் நினைக்கிறேன். இது வந்து டிஸ்கிரைப்லாம் பண்ணி போர் அடிச்சு போச்சு. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன், ஒரு யங்ஸ்டர் விவின் ரிச்சர்ட்மேன் அடிக்கிறாரு. ஃப்ரண்ட் ஃபுட்ல ஸ்ட்ராங், பேக் ஃபுட்ல ஸ்ட்ராங். 10 இன்னிங்ஸ் ஆனா 8 இன்னிங்ஸ் 6 அடிக்கிறார். அது ஒரு ஃபெயிலியர், அதுக்கு ஆயிராரு. அதுக்கப்புறம் 100 அடிக்கிறார், அதுவும் ஆயிராரு. இவர் என்னன்னே எனக்கு புரிய என்னைக்குமான்னுவாங்க. அது மாதிரி சைல்டு ப்ராடிஜின்றது யங்ஸ்டர்ஸ் இல்லை, வயசானவங்களே அவர் வந்து ஒரு பெரிய ரோல் மாடலா பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் பாஸ். ஹி இஸ் கிளியர். ஐ எம் ஹியர் டு ஹிட் சிக்ஸஸ். நீ என்ன வேணா போடு, ஆன் த ரைஸ் 6, க்ளோஸ் பால் போட்டா 6, பவுன்சர் போட்டா 6, வெளியில ஒயிட் அவுட் 6, ஃபுல் டாஸ் போட்டா 6. இப்படி ஆச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க? இதெல்லாம் டிவைஸ் பண்ணணும். இவர் செக்கில் வைக்கிறது என்னதான் பண்ணலாம். போலிங் போடாமே இருந்துடலாமா நைஸா? நம்ம உஸ்மான் டேரிக் மாதிரி அங்க ரன்ன போயிட்டு அப்படியே போய் நம்ம ஹோட்டலுக்கு அப்படின்னா சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சோம். எக்ஸ்ட்ராடனரி பிளேயர், டாப் கிளாஸ் பிளேயர் அண்ட் வெரி வெரி ஃபார்மிடபிள் அடிக்கிறார். அது சான்ஸே கிடையாது. என்ன பிளான் வச்சும் போட முடியாது. ஏன்னா சின்ன கிரவுண்ட் இன்னும் டேஞ்சர். எங்க வைப்பீங்க? ஸ்டாண்ட் உள்ள தான் அவங்க ஃபீல்டர். சார் நான்லாம் இவருக்கு பவுலிங் போட்டேன் அப்படின்னா ஐசிசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சார். என்னங்க கிரிக்கெட் விளாட்லான்னு கூப்பிட்டு வந்தீங்க, இவர் பேஸ்பால் ஆடிங்கிறாரு, கேமே தப்பா ஆடுறாரு, நான் கிளம்புறேங்க அப்படின்னு நான் போய் ஐசிசியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் சார். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடுறாரு சார். அவர் போடுற எல்லா போலர்ஸும் போலீஸ் ஸ்டேஷன் போய் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அவர் மேல. கம்ப்ளைண்ட் கொல்றாரு சார். சார் பட் இவரை மாதிரி ஒரு பேட்ஸ்மேன்லாம் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும் சார். எத்தனை சான்ஸ் சார் கொடுப்பாரு இவர்? அதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெசன் இன்னைக்கு லேர்ன் பண்ணியிருப்பாங்க சார். எஸ்ஆர்ஹெச் கூட ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஆமா, அது ஃபீல்டிங் வந்து கேட்சஸ் இன்னைக்கு என்னன்னே எனக்கு புரியல. கேட்சஸ் இப்படி விடுறாங்க இன்னைக்கு. என்ன டே என்ன பிரச்சனைன்னு தெரியல. மந்திரிச்சிட்டாங்களா எல்லாரும் கேட்ச் விட்டு? அவரு எட்மயர் என்னடா அபிஷேக் சர்மா வர கேட்சுக்கு இல்லப்பா எதிரில் வர ஐபிஎம் போட்டு வந்துட்டான்ப்பா அப்படின்னு காரை ஓரம் கட்டுற மாதிரி அந்த பக்கம் போயிட்டாரு. கவலை அது வேற பக்கம் போயிட்டாரு. ஜடேஜா தூக்க கழகத்துல இருந்தா கூட ஒரு கையில பிடிக்கிற கேட்ச் அது. அந்த கேட்ச போய் ஃபுல் டாஸ் பாயிண்ட்ல, ஷார்ட் பாயிண்ட்ல விட்டாரு அவரு. ஸோ அதுக்கப்புறம் அங்க சஷாங்க் அவர் ஒரு தண்டரா இருந்துச்சார் 2 கேட்ச் விட்டு. அதுக்கப்புறம் கருண் நாயர் கேட்ச் விட்டது. ஐயப்பா நேர்ந்தது எல்லாரும் கையில எண்ணெய் தடவிட்டாங்களா என்னன்னு தெரியல சார். லெக் சைட்ல மட்டுமே இன்னைக்கு இவர் அடிச்ச சிக்ஸஸ் நிறைய சார். பவுலர்ஸ் வந்து அவருக்காக அப்படி போட்டாங்களா இல்ல வந்து அவர் அடிக்கிறது அழகா இருக்கு அப்படின்னு நிறைய இன்னொரு தடவை பார்க்கலான்னு போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த லெக் சைட்ல வந்து ஃபுல் ஸ்விங் ஆஃப் த பேட்ல அவர் அடிக்கிற அந்த சிக்ஸஸ் எல்லாமே அதுவும் ஃபிளாட் பேட்டா இப்படி அடிக்கிறாரு சார்.
இந்த லெக் சைட் சிக்ஸஸ்லாம் வந்து கண்ணுல ஒத்திக்கணும் அப்படிங்குது சார். ஆமா, கடல ஒதுக்கிறதா சொல்றேன். ஏன்னா, அந்த அட்டாக்க வந்து ராங்கா போட்டது இந்த பிரிஜேஷ் சர்மா. அவரு என்ன பைத்தியம் மாரி முதல்ல ஒரு 2 ஓவரு அவுட் சைடு லிஸ்டும் போட்டுட்டே இருக்காரு ஷார்ட்டா. அது இவங்க அப்படி போடல. ஐ டோன்ட் திங்க் எஸ்ஆர்எச் அவ்வளோ பேடா போடல. பட் அவங்க லெக் ஸ்டம்ப்ல அவர் எய்ம் பண்ணி எடுத்துலான்னு பார்த்தாங்க. ஹுக்ல புல்லுல. எங்க கிரவுடு உள்ள எங்க ஃபீல்டரிங்கா எதிர் ஸ்டேடியம் வெளில ஏதாவது ஒரு ஃபிளாட்ல தான் அப்பார்ட்மெண்ட் மொட்டை மாடியில. அங்க எங்க வச்சிருக்காரு. அதனால அவர அப்படிலாம் எடுக்க முடியாது. அவர் எடுக்கணும்னா இந்த நம்ம அகில் ஹுசைன் மாதிரி போலர், இல்ல வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் டைப் ஆஃப் போலர் ஹூ கேன் கீப் தம் கெஸ்ஸிங். அன்னைக்கு கூட வருணுக்கு அவுட் ரன்னர் இருப்பாரு ராங்கா அடிச்சு. யூ ஹேவ் டு மேக் ஹிம் பிளே அக்ராஸ். ஆஃப் ஸ்பின் போடுறீங்கன்னா அக்ராஸ் ஆட வைக்கணும். லைக் ஹவு அபிஷேக் சர்மா வந்து கொஞ்சம் ஒரு 3-4 மேட்ச் முதல்ல எடுத்தோடனே ஆஃப் ஸ்பின் போட்டு எடுத்தாங்களே, பார்க்குவீங்க நீங்க மறந்துருங்க. அன்லெஸ் யூ ஹேவ் அன் எக்ஸ்ட்ராடனரி யார்கர் லைக் பும்ராவே ஒரு முதல் பால் சிக்ஸ் அடிக்கிறார். அதனால ஒரு எக்ஸ்ட்ராடனரி யார்கர் இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் போலரோ இல்ல சேஃபா ஸ்பின்னர் ஆரம்பிச்சிருது பெட்டர் அவர் எடுக்கணும்னா. சார் பட் இதுவுமே வந்து ஒரு 260 போற மாதிரி ஒரு மேட்சா இருந்துச்சு. அதுல வந்து அழகா புல் பேக் பண்ணாங்க சார் எஸ்ஆர்எச் பவுலர்ஸ். பிகாஸ் த வே தீஸ் பீப்புள் ஸ்டார்டட் கிட்டத்தட்ட 12 ஓவர்ல 150 அடிச்சிட்டாங்க. ஆனா அந்த லாஸ்ட் 7-8 ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 10 ரன்ஸ் ஓவர்ல தான் அது இருந்துச்சே தவிர, அது வந்து அவங்க ஆக்சுவலா இருந்த அந்த 13 ரன்ஸ் ஓவர்ல வந்துட்டு இல்ல சார். அது அப்படியே குறைஞ்சுது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது எஸ்ஆர்எச் இந்த லாஸ்ட் ஃபிராக் எண்ட்ல வந்து சூப்பரா போட்டாங்க. ஆமா, அந்த வந்து சூரியவம்சி போட்டு ஜம்ப் பண்ணார்ல, ஜெய்ஸ்வர் 3 அடிக்கிறார், சூரியவம்சி எக்ஸ்ட்ராடனரி அடிச்சாரு. அண்ட் அந்த டுவெல்த் எண்டு ஸ்லோ டவுன் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த சமயத்துல சூரியவம்சி போனதுக்கு அப்புறம் 11லயே வந்து இருந்தாரா இல்லையான்னு தெரியல, நீங்க செக் பண்ணிக்கோங்க. துஷார் தேஷ்பாண்டே அமைச்சிருக்கோம் அந்த லாஸ்ட் 3-4 ஓவர்ஸ்க்கு போகும்போது. நான் உங்களுக்கு சொன்னேன் துஷார் எக்ஸ்ட்ராடனரியா அடிக்கிறார் 6 அதை விட டபுளா கொடுக்குறாரு வேற விஷயம். பட் 6 அடிக்கிறது வந்து பிரமாதமா அடிக்கிறார். அதை ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அதெல்லாம் யோசிக்கணும். போன மேட்ச் தி வே ஹி ஹஸ் காட்டட் தி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆல் ஓவர் தி கிரவுண்ட் ஒரு 2-3 6 இல்ல, அந்த அபிலிட்டி இருக்கிறவங்க தான் வரணும் லாஸ்ட் 3-4 ஓவர்ஸ். அவர் ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அதெல்லாம் அவர் கச்சாமச்சான் டிராஸ்டிக்கா இருந்துச்சு அவருடைய ரன் ரேட். ஆல்ரைட் சார். சார் சொல்லுங்க. ஜுரேல் வந்து பிரமாதமாண்டன், நோ டவுட் அபவுட் இட். ஜுரேல் வந்து ரியலி எக்ஸ்க்ளூசிவா இருந்தது சில ஷாட்ஸ் எல்லாம். And he was also keeping the scoreboard moving along with keeping pace with Suryavanshi. அவர் நல்லா பண்ணார். அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பிளஸ் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் கண்டினியூஸா வந்துனே இருந்து பாருங்க. அதுதான் நல்லா போச்சு. இந்த 2 பேர் போனோன்னு அப்படியே ட்ராப் ஆச்சு நீங்க சொன்ன மாதிரி. ஆனா அதை ஓரளவு காப்பாத்தினது யாருன்னா வந்து மேசிவா 2-3 சிக்ஸஸ் அடிச்சு நம்ம இவரு சார் சவுத் ஆப்பிரிக்கன் ஃபயர் டொனாவன் ஃபெரேரா. அந்த பேருக்கு இப்ப தாயா நீ ஃபெரேரா மாதிரி அடிக்கிற, இதுக்கு முன்னாடி நீ ஏதோ மாதிரி அடிச்சு மாதிரி இன்னைக்கு மேட்ச் சூப்பரா அடிச்சாரு சார். சமையா ஃபெரேரா வந்து அந்த கிளாஸ் அண்ட் டைப். அதாவது நீங்க வெம்பிள்டன் ஒரு குவாலிஃபயர் கூட கிரிக்கெட் பால் அடிப்பார் போல இருக்கு. வெம்பிள்டன் கூட அந்த மாதிரி அடிக்கிறார். பட்டு போட்டு அப்படி அடிக்கிறார் 6 எல்லாம். ரொம்ப நல்லா ஆச்சு. கரெக்ட் நீங்க சொல்லுது. ஃபெரேரா வாஸ் ரியல் லவ்லி ஃபைண்ட் இந்த மேட்ச்ல. சார் அந்த பிரஃபுல் அப்படின்றவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா திடீர்னு அந்த அந்த ஒரு பெரிய ஃபயர்ல நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி இல்லையே, என்ன அது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னைக்கு மேட்ச்ல அதே மாதிரி தான் போட்டாரு. பட் ஆனால் அந்த லாஸ்ட் ஸ்பெல் மேட்சோட லாஸ்ட் ஓவர் நினைக்கிறேன், அந்த லாஸ்ட் ஸ்பெல்ல நல்லா புல் பேக் பண்ணாரு சார். அவர் எடுத்ததெல்லாம் அந்த ஹெட்மயர் அங்க எடுத்தது, அப்புறம் இந்த பக்கம் லாஸ்ட்ல ஒரு விக்கெட் எடுத்தாரு. அந்த மாதிரிலாம் கடைசி நேரத்துல அந்த லாஸ்ட் ஓவர்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு ஓரளவுக்கு புல் பேக் பண்ணாரு சார் அவர். ஆமா, அவங்க வந்து முதல்ல இருந்த அளவுக்கு பெட்டா ப்ரோஸா இப்ப கிடையாது. அதனால எல்லா பவுலருக்கும் டெஸ்ட் எங்கன்னா ஹார்டஸ்ட் ஹிட்டிங் பேட்டர் 360 டிகிரி மாதிரி பேட்டர் அவனை கண்டெயின் பண்றாங்களா அது ஒண்ணு பார்க்கணும். ஓகே, அதே டைப்ல பேட்டருக்கு என்னன்னா சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி மாதிரி இல்ல தெரபிகா பும்ரா மாதிரி யார்கர் போடுறவங்களும் அடிக்கிறாங்க. அதுதான் அல்டிமேட் டெஸ்ட். அது இன்னும் வரல. அது கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கு இப்போ இந்த புது பவுலர்ஸுக்கு. ஹுசைனுக்கா இருக்கட்டும், பிரஃபுல்லா இருக்கட்டும், நீங்க 2 கண்ணாமரன் கன்சீட் பண்ணாங்க பாருங்க நீங்க. ஏன்னா இவங்க டெவாசிட்டியா அடிக்கிறாங்க. ஃபுல் ஃப்ளோ ஒருத்தர் அடிக்கும் போது அப்போ போடுறதுதான் நீ ஜீனியஸ் இல்லையா? அதான் சொல்றேன், டிராஃபிக்ல வண்டி ஓட்டுறது தான் பெரிய விஷயம். பந்தண்ணி வண்டி ஓட்டு கால் எடுத்து கொடுக்குறது வேஸ்ட். ஸோ அதுதான் அங்க மாட்டினாங்க. அவங்களால அவ்வளோ ஈஸியா நீ போய் எடுத்துக்க முடியாது இந்த அட்டாக். இந்த அட்டாக் எதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லைனா வந்துருக்காங்க. என்ன டாமினேஷன் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாருங்க த்ரூ அவுட் டோர்னமெண்ட்ல. முதல் பவர் பிளேல நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர் பை லெஃப்ட் ஹேண்டர்ஸ், நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் ஸ்கோர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அலாமிங்கா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு இப்போ டோர்னமெண்ட்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ். சார் ஆர்ச்சர் வெர்சஸ் ஹெட்
இந்த பேட்டில் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு சார்? நீங்க எதிர்பார்த்த மாரி நீங்க சொன்னீங்க, இந்த வயித்துக்கு போடணும் பாலா, வயித்துக்கு போடணும்னீங்க. திணறிட்டார் சார் இன்னைக்கு 8 வயித்துக்கு போட்டவன. ஐயோ! ஆர்ச்சர் வந்து ஐயோ! பாடி லைன் போலிங் அட் இட்ஸ் பெஸ்ட் அது. டெரரைஸ் பண்ணி விட்டாரு அவனுங்க. அவங்களுக்கு கண்ணுல பயம் வந்துச்சு பரமான்ற கண்ணுல பயத்த காட்டாங்க பரமான்ற மாரி, அந்த இதே பாலர் ஏன் சொல்றேன், எஸ்ஆர்எச் ஃபைனல்ஸ்ல வந்தாங்க தெரியுமா சிப்பாக்ல. மிச்சல் ஸ்டார்க் இதே பால் போட்டுடுச்சு. இதே ஆன் த போட்டு டம்முன்னு போச்சு ஸ்டம்ப். ஸோ இந்த அபிஷேக் சர்மாவோ, இல்ல நீங்க ஹெட்டோ பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக்ஸ் தான் ஆடணும் பேசிக்காவே. ஒரு பிரமாதமான பால ஜஸ்ட் டிஃபென்ஸ் வச்சா போதும். எக்ஸ்ட்ரீம் பேஸ் இருக்கிற பால ஜஸ்ட் டிஃபென்ஸ் வச்சா அதுவே 4 போகும். கேப்ல போச்சுன்னா. பிகாஸ் மொமெண்டம் இருக்கு பால்ல. அவங்க யாராவது டிஃபென்ஸ் ஆடி நீங்க பாத்தீங்களா? ஒரு பால் இப்படி டிஃபென்ஸ் ஆடி பாத்தீங்களா? இல்ல. ஸ்லாஷே பண்ணிட்டு இருக்காங்க. தூக்கி அடிக்க போறாங்க, ஸ்லாஷ் தான் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி பாடி லைன் போலிங் போடும்போது அதை நீ பண்ண முடியும். அதுக்கு டிஃபென்சிவா அங்க இஷான் கிஷன் டிஃபரெண்ட். அதான் நான் சொன்னேன், இஷான் கிஷன் வந்து கிளாஸ் அப்பார்ட்டன். கரெக்டா டிஃபென்ஸ் ஆங்குலரா வைப்பார். பாயிண்ட்ல தெரிச்சுன்னு 4 போகும். ஸோ இவங்க ஸ்ட்ரோக்ஸ் ஆடுவாங்க. இஷான் பியூட்டிஃபுல்லா டிஃபென்ஸ் ஆடுவார். இவங்க யாருக்கும் டிஃபென்ஸ் ஆட தெரியல. டெரரைஸ் பண்ணி அந்த லெக் ஸ்டம்ப்ல போயிட்டு செகண்ட்ஸ் ஓடுறாரு. லெக்கம் போய் ஐயோன்னு கத்துறாரு. காலம் மிதிக்காது. டிராவல் சைடு ஓடிக்கிறார் லெக் ஸ்டம்ப்ல, லெக் சைட்ல. அதை தான் நான் சொன்னேன், அந்த பால போட்டு கஷ்டப்படுவாருன்னு. மிச்சல் ஸ்டார்க் டிட் இட். அந்த மாதிரி நல்ல பேச அப்படி போடலாம். பும்ரா கூட அதை போட்டாலும் கஷ்டப்படுவார் டிஃபரெண்டா. சார் இந்த ஆம்வே ப்ராடக்ட்ஸ்லலாம் வந்துட்டு ரெஃபரல்லையே ஓடும் சார். நீ இன்னொருத்தனை ஜாயின் பண்ணி குடுத்த அப்படின்னா வந்து உனக்கு இவ்வளோ காசு குடுப்பேன். அவன் இன்னொருத்தனை ஜாயின் பண்ணி குடுத்தா, அதனால உனக்கு இன்னும் கொஞ்சம் வரும்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ரியான் பராக் எதுக்கு யாரோ ஒருத்தவங்க ஆம்வே ப்ராடக்ட் ஆர்ஆர் டீம விக்க சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். 8 பவுலர் நான் கொண்டு வந்து காட்டுறேன். எனக்கு எவ்வளோ குடுப்பீங்க? அப்படின்ற மாரி 8 பவுலர் ஓடி வந்து தப தபன்னு போட்டுன்னுருக்காங்க சார். இது என்ன கேப்டன்சி? ரியான் பராக் கேப்டன்சி நீங்க ரொம்ப பெரிய ஃபேனு. அதனால உங்ககிட்ட கேட்கிறேன். ஆமா, போயிட்டு அவங்க எதிர் டீம்ல பிரஃபுல்ல கூட கேட்டாரு, டோர் போடுறீங்களா உள்ள போயிட்டு. இல்ல வாங்க எல்லாரும் அது அது ஆர்ஆரோட வியாதி. இப்ப இல்ல, அதை அவங்க செட் பண்ணி வச்ச கஸ்டமர். ஆரம்பத்துல இருந்து முதல் 6 ஓவர் 7 பேர் போடுவாங்க. எதுக்குன்னு கேட்க கூடாது. எல்லாரும் ஒருத்தர் நீ போடுறியா, நீ போடுறியா, நீ கேளு, நீ கேளு குத்துனே இருப்பாங்க. முதல் 2 ஓவர் நல்லா போட்டிருப்பாங்க யாராவது. அப்படியே கட்டு 6 முடியறதுக்குள்ள மினிமம் 4-5 போட்டுருணும். அது அவங்களுக்கு ரூல். அந்த மாதிரி அது ஒண்ணு. அவர் கேப்டன்சி வந்து என்னன்னு எனக்கு புரியல சீரியஸா. சந்தீப் சர்மா யாரோ டிராப் பண்ணுவாங்க. நீங்க டிராப் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி ஒரு போலர் இருந்தாருன்னா அவரோட பிரிஜேஷ் சர்மா பெட்டரா? அது யாரோ அவர் சொல்லிடுறாரு டீம் மீட்டிங்ல. டீமுக்கு ஒரு சர்மா தான் இருக்கலாம், 2 சர்மாலாம் கூடாது, ஒரு சர்மா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதிரில் ஒரு அபிஷேக் சர்மா இருக்காரு, நம்ம ஒரே ஒரு சர்மா வச்சுக்கலாம் அப்படின்னு இருமா அப்படின்ட்டு சந்தீப் சர்மாட்ட இருமான்ட்டு உள்ள வருவார். நல்ல போலர், நீ வேணும், ஓகே. பிரிஜேஷ் சர்மா நீ வந்து நல்லா போடுறல, சந்தீப் சர்மா மாதிரி யார்கர்ஸ் போடுற, திடீர்னு ஸ்லோ ரன் போடுற, குயிக்காவும் வருது சில பால்ல, நல்ல வெரைட்டியா போடுறல. பட் நீ போடுறேன் இன்னைக்கு நான் போடுறேன் சார். பட் எல்லாமே நான் 5th ஓவர் போடுறேன். முதல் 4 ஓவர் ஏதோ போட்டுவிட்டேன். அவுட் சைட் எக்ஸ்டம் போட்டு ரன் கொடுத்துட்டே இருப்பேன். அந்த யார்கர்லாம் நான் 5வது ஓவர் போடுறேன். இல்லையே 4 ஓவர் தான், இல்லை பரவாயில்ல அப்புறமா போடுறேன். அவர் அந்த டைப். அது அப்புறம் இது ஜடேஜா, அவரு நான் கொடுக்க மாட்டேன். எதிர் டீம் ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டர், ஸ்னாப் கொடுப்பேன். ஜடேஜாவும் லெஃப்ட் ஹேண்டர். யார் ஜடேஜா யார் எதிர் டீம்னு எனக்கு தெரியாது. எல்லாம் லெஃப்ட் இல்லையா? அண்ட் அப்ப என்ன பண்ணலாம், ரைட்டை நான் போடுவேன். நான் வந்து 6வது ஓவர் போடுவேன், திடீர்னு போடுவேன். 5 6 போடப்படுது, நான் போலிங் போடுறேன். அவரு வந்து போடுறது. ஜடேஜா போலிங் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஜடேஜா கத்துக்குட்டி, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் லைஃப் கார்டு பார்த்தே கிடையாது. அவருக்கு போலிங்கே கிடையாது. இது ஒரு புதுசு. ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு போலரை ஒன்லி ஃபார் லெஃப்ட் ஹேண்டர், எதிர் டீம்ல 7 லெஃப்ட் ஹேண்டர் பாஸ், எல்லாரும் டிராப் டீம்ல. ஒரு 9 ஆஸ்திரேலியா வச்சுப்பீங்களா டீம்ல? அஸ்வின் மாதிரி ஒரு 9 பேர் வச்சுப்பீங்களா? அறிவு வேணா, என்ன எவன் வேணா எப்படி வேணா வந்து ஆடுவான். ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாங்க, 2 லெஃப்ட் ஹேண்டர் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த மூலையில அப்போ எல்லாத்துக்கும் எல்லாரும் தயாரா இருக்கணும்ன்றது என்னது? இவன் வந்தா இவன் போடுவான், அவன் போடுறச்சு இவன் ஆடுவான்னு இப்படிலாம் இந்த கணக்குல பார்க்க முடியாது. அவரு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அவர் பேட்டிங் வரும்போது எப்படி வர்றாருன்னா, இந்த பாலா வாட்டர் ஃபால்ல ஒருத்தவரும் அல்ல குழாயம் மூடுறதுக்கு, அந்த மாதிரி அவனாவது சக்சஸ்ஃபுல்லா மூடிட்டு ஏதோ ஒரு டெரரிஸ்டுடைய பாம்பு த்ரெட்ல இருந்து ஃபேமிலியை காப்பாற்ற மாதிரி போறான் பாலாவாஸ் வாட்டர் ஃபால்ல. இவர் அப்படியே ரேம்ப் வாக் தான் வந்துட்டு 6 அடுத்த போர் யாருக்கெல்லாம் போட்டோன்னு அப்படி யோசிக்கிறாரு. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு இப்படி ஒரு தலையாடுறாரு. அவருடைய போலர் ரன் கொடுத்தாலும் ஏதாவது அட்வர்சிட்டி ஆனா இப்படி இல்லையா, இப்படி நான் எதிர்பார்க்கல, நோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் தலையாடிட்டு சாதாரணமா நடந்து போறாரு. ஸோ
பேட்டிங் வரும்போது பாலாவாஸ் வாட்டர் ஃபால் அந்த சேவியர் மாதிரி நந்துவரார். அவர் கேப்டன்சில மீதி பேர் எப்படி பாக்குறாருன்னா அந்த வீட்டுல எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க ஆசையா என்ன நடக்குதுன்ட்டு. அது மாதிரி பார்த்துருக்காரு. ஏது டீம்ல சிக்ஸ் அடிச்சு இது என்ன கேப்டன்சி என்னது இது அந்த விஷ்ணு இருக்காரு 11-12வது ஓவர். ஏன்னா பவர் பிளேல பூந்தவர் 3 விக்கெட் எடுப்பார், கொடுக்க மாட்டேன் 12வது ஓவர். இது கேப்டன்சி. டாஸ் கூட ஏதாவது கேரம் போர்ட் சேனல்ல போடுவார் நினைக்கிறேன் வித்தியாசமா. இல்ல சார், ரவி பிஷ்னாய் மாதிரி ஒரு பிரைம் ஸ்பின்னர் இந்த டீமோட நம்பர் 1 ஸ்பின்னர் எப்படி சார் வெறும் ஒரே ஒரு ஓவர்ல கட் பண்ணுவாரு? என்ன கான்செப்ட் சார் இது? கேப்டன் என்ன வேணா பண்ணுவார். 3வது பால் கட் பண்ணுவேன், போறோம் இந்த ஓவர் போடு, போறோம் அடுத்த ஓவர் 3 பால் போடு, ஏன் இஷ்டம். ஒருவேளை இந்த மேட்சே வந்து இவர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான ஒரு மேட்ச் கன்சிடர் பண்ணி உள்ள வந்தாரா சார்? ஜடேஜாக்கு ஒரு ஓவர், அப்புறம் வந்து ரியான் பராக் நானே எனக்கு ஒரு ஓவர் கொடுத்துப்பேன், அப்புறம் வந்து ரவி பிஷ்னாய் ஒரு ஓவர் தான் போடுவாரு. இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? இது மாதிரி ஒரு மேட்ச் நான் விளையாடி பார்க்கலாமா அப்படின்னு. இது என்ன சார் புரியல. இவரே 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 ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் தானே அவங்க மேனேஜ்மெண்ட். என்னதான் பண்றாரு, என்னதான் ரியான் பராக் பேரே பான் பராக் மாதிரி இருக்கு. பேசாம பேன் பராக் இந்த மாதிரி ஒரு 4 மேட்ச் பேடா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பேன் பராக் வச்சிடலாம் பேர். அவங்களே ஏதோ செய்யலாம் எக்ஸ்பெரிமெண்டிங். சார் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் சொல்லி நீங்க சொன்ன மாதிரி வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டேவா இது இருந்துச்சு. நிதிஷ்குமார் ரெட்டி வச்சு அவங்களோட அடியெல்லாம் வச்சு எப்படியோ முடிச்சுட்டாங்க ஓரளவுக்கு. எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச் வந்து அற்புதமா ஜெயிச்சாங்க. ஒரு டே ஃபுல் ஆஃப் ரன்ஸ் ஃபீஸ்டா ஆசமா இருந்திருக்கிற இந்த மேட்ச்ல முக்கியமான ஒரு ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் அப்படின்னா வந்து எதை சொல்லுவீங்க சார்? நீங்க அவுட் ஆஃப் ஆல் திஸ் செஞ்சுரிஸ் அண்ட் 70s 50s இதுல நீங்க எதை சொல்லுவீங்க? ரெஃப்ரெஷிங் மூமெண்ட். எவ்வளோ பேர் நல்லா ஆடுறாங்க, இவ்வளோ பேர் நல்லா ஆடி கூட அந்த சூரியவம்சி அடிக்கிறது மட்டும் ஆத்தென்டிக்கா இருக்கு. அவர் ஸ்டூப்பிடா அடிக்கல, கிராஸ் பேட் அடிக்கல, ஒரே மாதிரி அபிஷேக் சர்மா சம்பவம் நான் வந்துடுறேன், நீங்க மூலையெல்லாம் போடுங்க நான் அடிப்பேன், அதை பண்ணினே இருக்காங்க. அவங்க காலை பார்த்து அவருக்கு போட்டாலும் அவர் சரியா ஆட வராது, அதை ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. நீ எங்க இன்டிமிடேட் பண்ணாங்க காலில் சொல்லுங்க, பண்ணல. ஆர்ச்சர் அவர் ஆடினார்னா நொந்து பேர். ஆர்ச்சர் முதல் 2 ஓவர் போட்ட போலிங் இருக்கு பாருங்க, அந்த போலிங் எப்பா என்ன மட்டும் போட்டு விடாத, சீக்கிரம் 2 ஓவர் முடியணும்னு போயிருந்தாங்க எல்லாரும். ஆர்ச்சர் இப்போ டிராவிஸ் ஹெட் எப்படி வச்சாரோ அதே மாதிரி அபிஷேக டெரரைஸ் பண்ணிருப்பார். பட் அதுக்கு இந்த ஆர்ச்சரை காம்பன்சேட் பண்ணுறது மீதி எல்லா போலர்ஸும் நீ நவுந்தது சார், நீங்க லெக் சைட்ல நீ நவுந்து போயிடுங்க, உங்களுக்கு எங்க ஓணும் கேளுங்க, அது கொடுக்கும். உங்களுக்கு என்ன பாஸ், இந்த இந்த லைஃப் மெம்பர்ஷிப் வேணுமா இல்லை இந்த ரேட்ல வேணுமா மாதிரி கேட்பாங்களே, அந்த மாதிரி எல்லாம் ஒழுங்கா கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க கொடுத்தாங்க. அபிஷேக் அடிப்பார். அது அந்த அந்த நீங்க பிரெயினை யூஸ் பண்ணாம நீங்க போட்டீங்கன்னா வச்சு செஞ்சுடுவார் டெஃபினட்டா. ஆஃப் சைட்லயே மொத்தம் செஞ்சுரி அடிப்பாரு, அந்த மாதிரி பிளேயர் அவர். அல்ல நான் ஒத்துக்கிறேன். பட் நம்மளும் பேட்டில் ஆஃப் விட்ஸ் கொஞ்சம் ஆடி போட்டு காமிக்கணும்ல. ஐ டிட் ஜஸ்ட் டேம் அ மீக் சரண்டர். எதுவுமே பண்ணல. சும்மா அப்படி போஸ்டர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காரு ரியான் பராக், அப்படி இப்படி விவால்டி ஃபேப்ரிக்ஸ் அதுக்கெல்லாம் பண்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காரு, வேற எதுவுமே பண்ணல. எந்த போலரும் ஆர்ச்சர் ஒரே ஆள் தான், அவங்க பயந்தது ஆர்ச்சருக்கு தான். அப்படி நான் ஸ்பின்னருக்கே கொடுக்க போறதுல 11th 12th தான் நான் வச்சிருக்கேன், நான் கொடுக்க போடுவேன். பட் 11 12க்கு அப்புறம் தான் நான் ஜடேஜா கொடுப்பேன், 20வது ஓவருக்கு அப்புறம் வேற யாருக்கா கொடுப்பேன்லாம் வச்சிருந்தீங்கன்னா அப்ப ஆர்ச்சர் முதல் 4 ஓவர் போட்டு நீங்க முடிச்சிருக்கலாம், இன்னும் 2 விக்கெட்டாவது கொடுத்துரும். அதிகம் பண்ணல. செகண்ட் ஸ்பெல்ல வச்சு இட் வாஸ் டூ லேட். அவரே ஒரு 6 அடிச்சிட்டாங்க ஷார்ட் பால்ல. அதனால அதை பண்ணிருக்கலாம். முதல் 4 ஓவர் போட்டு தான் இன்னும் 2 விக்கெட் கொடுத்துருக்கு சான்ஸ் இருக்கு. ஆல்ரைட் சார், மேட்ச் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நிறைய இன்னைக்கு இருந்துச்சு, நம்ம பார்த்தோம் 2 சைட்லையுமே. கேப்டன்சி மிஸ்டேக்ஸ், புதுசா உள்ள வந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாடின்னு நம்ம இவர் யார் அவர் இஷான் கிஷன் இருந்து கேப்டன்சி வாங்கிட்டு பழைய கேப்டன் உள்ள வந்தாரு பேட் கமின்ஸ், அவர் ஒரு பக்கம் கேம் ஆடிட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையும் தாண்டி எப்படியோ ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க சார். சனிக்கிழமை நாளை இருக்குது சிஎஸ்கே ஜிடி நம்ம செப்பாக்ல என்ன நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்க்கு ஒரு ரேட்டிங் சொல்லிருங்க சார். என்ன ரேட்டிங் இந்த மேட்ச் அவுட் ஆஃப் 5? இந்த மேட்ச் 3.75. இது ஜஸ்ட் அன் ஓகே மேட்ச் தான். அது சூரியவம்சினால பரபரப்பா இருந்தது தவிர ஒன்றும் பெருசா ஒண்ணுமே மீக் சரண்டர் ஒண்ணுமே பண்ணல. இவங்க நோவேர் இதுக்கு கிளாஸ் எல்லாம் அடிக்கணும் டிசைட் பண்ணாங்கன்னா when they decide to contain him, அப்போ இட்ஸ் டூ லேட். அந்த சமயத்தில் மேட்ச் ஆல்மோஸ்ட் கையில் இருக்கு. அவங்க எங்கேருந்தோ ரன் ரேட் ஆஸ்கிங் ரேட் 10லேருந்து கொண்டு வந்து 6 7 கொண்டு வருமோ நான் மூச்சுக்கிறேன் அப்படின்னு அந்நியன மாதிரி டைம் எவனும் போகணும், மேட்ச் போயிடுறது. அப்போ அந்த சமயத்துல முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா போலிங் போடுறேன், கடைசி 4th ஓவர் போடுறாரு பிரிஜேஷ் சர்மா, நல்லா போடுறாரு. பட் டூ லேட், மேட்ச் டே அவுட் போயாச்சு. ஸோ ஒரு கம்பைன் ஆகி என்ன பண்ண போறோம் க்ளூலெஸ்ஸாக கிரிக்கிட்டாங்க. அது இல்லாத பண்ணி பாருங்க. கடைசியில் நான் அவ்வளோ அடிச்சு கூட 19th ஓவர் வந்துச்சு பாருங்க, கடைசி 20th ஓவர் வந்துச்சு மேட்ச்.
அதனால இவங்க இன்னும் கொஞ்சம் டிட்டர்மெண்டா கிரியேட் ஆயிருந்தாங்கனாலோ இல்ல இந்த கேட்சஸை பிடிச்சிருந்தாங்கன்னு மேட்ச் மாறி கேட்ச் அவர் ஒருத்தர் சைட் சீயிங் பண்ணிட்டாரு. ஹெட்மேயர் நல்ல ஃபீல்டரா இருந்தாரு. ஹை கேட்ச்லாம் பிரமாதம் பிடிப்பாரு. அவருக்கு என்ன கோவம்னா ஃபிளாட் கேட்சஸ் நான் பிடிப்பேன்னு சொன்னேன்னா ஹை கேட்ச் கொடுங்க நான் பிடிக்கிறேன். நீங்க ஏன் ஃபிளாட்டா குடிக்கிறீங்க எனக்கு கேட்ச் நான் வேற எங்கேயோ பார்த்துக்கிறேன். இந்த பக்கம் போயிட்டு இருக்கு பாரு. என் யானையை வந்து துரத்துற யானையை கார்ல போற லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பினாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாரு அவரு. ஏமாத்திட்டாரு. பால் ஏமாத்திட்டாரு. ரைட் சார். சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி நாளைக்கு இருக்குது சார். 2 மேட்ச் இருந்தாலுமே கூட நமக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்னு பார்க்கறதுன்னா டிசி ஐ மீன் ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே செப்பாக்ல நடக்க போகுது சார். 3:30 மணி மேட்ச். என்ன எப்படி இருக்க போகுது சார்? உங்க எதிர்பார்ப்பு என்ன? We have a bright chance because Akhil Hussain நூறு தான் ஒரே பவுலர்னு அகில் ஹுசேன் இல்ல நான் இருக்கேன்றாரு இப்போ. அது டவுட்டே இல்லை. அகில் ஹுசேனுக்கு அப்புறம் தான் 100ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ இந்த விஷயங்கள் நடந்ததுன்னா ரொம்ப பிரைட் சான்ஸ் நமக்கு. தட் இஸ் we can chase them. அவங்க ஒன்றும் பயங்கர போலிங்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம சேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 6 ஓவர் அவங்க பேட்டிங்ல அகில் ஹுசேன் 100 வந்துடணும். அட்டாக்கு வந்துடணும். 2 இல்ல 3 எடுத்துட்டீங்கன்னா ஹாப்பியா முடியும் செப்பா கிரிக்கெட்ல. அதுக்கப்புறம் அவங்களால திருப்பி எடுத்துக்கிடுச்சுன்னா வரவே முடியும். இது நடக்குதா பாருங்க. டெஃபினட். அப்கோர்ஸ் பேட்டிங்ல தான் இப்போ இந்த ஆயுஷ் மாத்திரை இருந்தது இப்போ இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் இருந்தாலும் பியூட்டிஃபுல். சஞ்சு பிளேசிங் ஃபார்ம்ல இருக்கு. We only pray that Sanju and நம்ம ருத்ராஜ் தே கிளிக் as a pair. ஸோ ரைட் ஹேண்ட் பேர் ஒன்று இப்போ கிளிக் ஆயிருக்கு டெரிஃபிக்கா பவர் பிளேல அப்படின்ற மாதிரி நடந்ததுன்னா நல்லா இருக்கும். டெஃபினெட்லி 60-40 இன் ஃபேவர் ஆஃப் சிஎஸ்கே தான். இப்போ இருக்கிற பவுலிங்கை பார்க்கும்போது ஃபீல்டிங் ஒன்று தயவுசெய்து பண்ணிடுங்க தயவுசெய்து. அது சாய்ஸ்ல விட்டுற போறீங்க. ஆல்ரைட் சார். டெஃபினெட்லி நாளைக்கு சிஎஸ்கே சூப்பர்பா எல்லாத்தையும் பண்ணும். ஜிடிஏ வந்துட்டு அடிக்கும் நம்ம நம்பலாம். வெயிட் அண்ட் வாட்ச். நாளைக்கு 2 மேட்சஸ் இருக்குது. இது பிளஸ் அண்ட் ஆல்சோ எல்எஸ்ஜி வர்சஸ் கேகேஆர் அந்த மேட்சும் 7:30 இருக்குது. வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் டாக் ஆன் தட் மேட்ச் சார். வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் பிஃபோர் எண்ட் தி வீடியோ? அதான் இந்த டிஆர்எஸ்ல ஒன்று சொன்னேன். இந்த வைடுக்கு தயவுசெய்து எடுத்துருங்க. போர் அடிக்குது. ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுது இந்த வைடு விஷயம். லீவ் இட் இஸ் தி அம்பையர்ஸ் டிஸ்கிரிப்ஷன். அவ்வளோதான். போட்டு கிராஃப் எல்லாம் போட்டு ஜாமெட்ரி கிளாஸ்லாம் எடுக்கிறார் கணக்கு வாத்தியார் வந்துரு. அதெல்லாம் போர். அதெல்லாம் வேணாம்னா ஒரு டைம் சேவ் ஆகும். இன்னும் ஒரு விஷயம் என்ன பண்ணணும், எல்பிடபிள்யூக்கு என்னன்னா கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் அல்ட்ரா ஹெச் பார்க்குறாங்க. பேட் பக்கத்தில் இருந்தா பேட்ல பட்டுதான். அது கிளியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பால் ட்ராக்கிங் போறாங்க. ஸ்டம்பில் பட்டுதான் பார்க்கறதுக்கு போறாங்க. நான் என்ன சொல்றேன், பேட்டர்ஸுக்கு அது சப்போஸ் எட்ஜின்னு தெரியும்னு வச்சுங்க. எட்ஜின்னு தெரியும் பால் ட்ராக்கிங் போறாங்கன்னு வச்சுங்களேன். அம்பேர்ட்ட சொல்லிடலாம். எட்ஜு இல்லைன்றத சொல்லிட்டாங்கன்னா நேரம் பால் ட்ராக்கிங் போயிடும். இப்போ இந்த எட்ஜான்னு பார்க்கறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் சேவ் ஆகுது, வேஸ்ட் ஆகுது. ஏன்னா நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ ரீப்ளேல தெரிஞ்சிட போகுது. நீங்க போய் சொன்னாலும் ரீப்ளேல தெரிஞ்சிட போகுது அல்ட்ரா ஹெச் டெஃபினட்டா பேட்ல பட்டுது. ஸோ வென் யூ ஆர் அவேர் ஆஃப் தட், லைக் இன்னைக்காச்சு நிதிஷ்காச்சு அது பேட்ல பட்டுதா இல்லையான்னு அவருக்கு தெரியும். போகும்போது அம்பேர் பேட்ல படலன்ட்டா வெறும் பால் ட்ராக்கிங் மட்டும் பார்த்துடலான்ற அதுல கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அது ஒன்று. அப்புறம் உங்களோட வழக்கமான ஜோக்ல நீ ஒன்று தோணுச்சு, இந்த சூரியகுமார் அதோட எக்ஸ்பிரஷன்லாம் கொஞ்சம் சொல்லணும்னு வச்சவங்களுக்கு. அந்த விவேன் ரிச்சர்ட் வந்து சூயிங்கம் சாப்பிட்டே வருவார். எப்பப்போ தூங்க வச்ச கூட சூயிங்கம் சாப்பிட்டே இருப்பவர்களுக்கு அவுட் ஆனோடனே ஹெல்மெட்டை வந்து மேலே கேப் மாதிரி போட்டு போயிடுவார். ஹெல்மெட் இங்கே தூக்கின்ல அப்படியே ஆடினே இருக்கும் ஹெல்மெட். அது மாதிரி அப்புறம் 3 பன்னீர் ஆடை மூர்த்தி மாதிரி ஒன்று பண்ணினே போவார் உள்ள அவுட் ஆகிட்டு போகும்போது. அடிக்கடி ரொம்ப அந்த க்ளோஸ் அப்ல வர அப்படின்னு பண்றது. அப்புறம் இந்த அந்த எக்ஸ்பிரஷன்லாம் இல்ல, துரியோதனா மன்னா மன்னா மாதம் மும்மாரி பொழிகிறதா ஓ அந்த எக்ஸ்பிரஷனு. ஸோ அதனால இந்த சூயிங் நம்ம விடவே மாட்டேன்றாரு. நான் பேர் அவருக்கு மாத்திட்டேன். என்னன்னா சூரியகுமார் யாதவ் இல்ல சூயிங் குமார் யாதவ். அவருக்கு நான் பேர் மாத்திட்டேன். சூப்பர் சார். வண்டர்ஃபுல். உங்களுடைய ஸ்டைல சூப்பராக முடிச்சு வச்சிருக்கீங்க நீங்க சாட்டர்டே வீடியோஸை. டெஃபினெட்லி நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம் சார். தேங்க்ஸ் டு த பிளேயர்ஸ். ஏன்னா பேக் டு பேக் 2 பண்றோம். அதுல ஒண்ணுத்துல முதல் மேட்சோட ரிவ்யூ பண்ணும்போது இந்த மேட்ச் வேற பார்த்துருந்தேன். அதனால இவ்வளவு மீறி டயர்ட் ஆகாம இருக்குன்னா அது காரணம் இந்த பேக்கர்ஸ் அட் ஃபயர் ஒர்க்ஸ் தான். எல்லாம் ஆல் த 4 டீம் ரேங்கிங் நோ எக்ஸெப்ஷன். கடைசியில் இருக்கிற அபிஷேக் சர்மா இருக்கட்டும், சூரியவம்சியா இருக்கட்டும், நம்ம இஷான் கிருஷ்ணா இருக்கட்டும், அதுல ஆதல் சார் ராணா, அதுக்கப்புறம் ராகுல் எல்லாரும் சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரப்சம்ரன் ஸ்ரேயஸ் ஐயர். இந்த ஃபுல் லிஸ்ட் ஒரு 10 பேர் நமக்கு சும்மா நீ என்டர்டைன்மெண்ட் சும்மா ஜகச்சூரியே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அத்தனை பேருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ஜாலியா இருந்தது. இதே எக்ஸைட்மெண்ட் நாளைக்கு கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சந்திப்போம். நான் சேவரட் ஆர். தேங்க்யூ சார்.
நல்ல ஸ்டாண்டர்ட் காமெடி. Refreshing partner. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.